ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சே சேனல்ல குடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியம், அந்த பிரீமியத்த வச்சு அதில உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணிட்டு, எப்படி வந்து அந்த பிரீமியத்திலே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ பார்க்கல. ஸோ அதே நேரத்தில வந்து ஓஐ டேட்டா இல்லன்னா வந்து நம்ம ஆப்ஷன் செயின்ல உள்ள அ வேற ஏதோ ஒரு டேட்டாஸ் எந்த மாதிரி ஒரு டேட்டாவும் இல்லாம, முழுக்க முழுக்க ஒரு பிரீமியத்தில அந்த பிரீமியத்த வச்சு மட்டும் நம்மளால எப்படி வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோ நெறைய குடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோல அத பேஸ் பண்ணி நம்ம எப்படி இன்னைக்கு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆ ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதில பின்னாடி இருக்கிற டவுட்லாம் கேட்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து முழுமையா ஆ இது தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நெறைய பெரிய விஷயங்கள் நம்ம ஆப்ஷன்ல வந்து பையிங் பண்ணும்போது நமக்கு வந்து நெறைய வந்து 90% வந்து இதில வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம சக்சஸா பண்றதுக்கு என்ன எந்த மாதிரி நம்ம பண்ணா நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நெறைய வீடியோஸ் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதில ஒரு ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். ஸோ மார்க்கெட் நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில உள்ள சாதக பாதகங்களுக்கு ஏற்ப நீங்க முடிவெடுங்க. ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் எடுத்திருக்கோம். ஆ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் அதாவது 50,400 ஸோ 50,500 அப்படிங்கிற புட் பிரீமியம் இந்த 2யும் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு கால்குலேட் பண்ணிட்டு, பிரீமியம் புட் ஆப்ஷன் எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த மாரி வந்து இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, கால் பிரீமியம் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே. இப்ப நம்ம இருக்கிறது வந்து கால் பிரீமியத்தோட சார்ட்டு. ஆ ஐம்ப 50,500 ஓகே. இப்ப 50,500 அப்படிங்கிற கால் பிரீமியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கேபிஆர் ஜ இது சிபிஆர் இண்டிகேட்டர பத்தி. ஸோ இதில என்னன்னா, நமக்கு வந்து நெறையா அ லைன்ஸ் வந்து இந்த ஒரே இண்டிகேட்டர்ல கிடைக்கும். இப்ப பிவோட் பாயிண்ட் நம்ம போட்டோம்னா, பிவோட் பாயிண்ட்ல டெய்லி பிவோட் மட்டும் தான் வரும். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாம் டெய்லியோடைய ஹை, வீக்லி ஹை, இந்த மாரி வீக்லி லோ, டெய்லி லோ இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து இதில வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அதில இருக்கும். அந்த ஒரே இண்டிகேட்டர்ல நம்ம வந்து இத பார்த்துக்கலாம். ஓகே. இத நம்ம இது பண்ணி தான் எடுத்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய இந்த பிரீமியத்துக்குனுடைய ப்ரீவியஸ் டே இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோ. ஓகே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து காலையில மார்னிங் ஓப்பன் ஆகுறது. ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் வீக்லி லோ இருக்கு இல்லையா? இதான் வீக்லி லோ. இந்த ஒயிட் கலர் லைன் குடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து வீக்லி லோ. ஸோ இந்த வீக்லி லோல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வீக்லி லோல இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிற மாரி எடுத்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோக்கு கீழ ஓப்பன் ஆகி, மார்க்கெட் வந்து டெய்லி S1க்கு வந்துருது. ஓகேவா? ஸோ S1ல இருந்து தான் மார்க்கெட் வந்து திரும்புது. ஓகே. இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். 50,500 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே. இது புட் பிரீமியம் சார்ட். ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் ஓப்பன் எங்கன்னு பாருங்க. இது ப்ரீவியஸ் டே ஹை. அது ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழ ஓப்பன் ஆகுது கால் வந்து. புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் அதாவது இதே 50,500 அப்படிங்கிற புட் பிரீமியம் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. டெய்லி ஹைக்கு கீழ ஓப்பன் ஆகி, ஸோ டெய்லி இதனுடைய பிவோட் இருக்குது. டெய்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்பி வந்து மார்க்கெட் வந்து டெய்லி ஹைய போய் டச் பண்ணுது. மார்க்கெட் 2 டைம் போய் அத வந்து நமக்கு வந்து கட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு, ஸோ முடியாம மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. ஃபெயிலியர் ஆகுது. கரெக்ட்டா எத்தன மணின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு.
ஸோ 10 மணிக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, கிரீனா வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் குடுக்கு. இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னா, இது கூட நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம குடுத்துருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸல்கோ அப்படிங்கிற ஒரு .comல இருக்கக்கூடிய ஒரு வால்யூம் கேண்டில். ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது முழுக்க முழுக்க அப்படியே ஒரு 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதில வால்யூம் பாருங்க. கம்ப்ளீட்டா டெல்டா வந்து ஃபுல்லாவே வந்து இந்தந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க கேப்லாம் இருக்கும் பாருங்க. இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல எங்க ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே இது இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு இந்த இத ஆட் பண்ணி காமிச்சேன்னா, இன்னும் உங்களுக்கு செட்டிங்ஸ்ல போயிட்டு தெரியும். ஒரே நிமிஷம். ஓகே. இது கசகசன்னு இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த இத போடல. ஸோ இத இப்ப நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். 10 மணிக்கு என்ன நடந்திருக்குங்க. ஸோ 10 மணி வந்து டெல்டா பாருங்க 100% வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் டெல்டா. ஸோ இந்த டெல்டாவோட இத பாருங்க. இந்த கேண்டில்குள்ள டெல்டாவ 100% வந்து இந்த இடத்துல டெல்டா வந்து இதாயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் முழுமையாவும் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆ எங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ப்ரீவியஸ் டேவினுடைய ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் டே வந்து அங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகாம தான் மார்க்கெட் கீழ வந்திருக்கு. மேல மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அக்செப்ட் ஆகல கீழ வந்திருக்கு. திருப்பியும் வந்து பிவோட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பியும் வந்து டே ஹை அந்த ப்ரீவியஸ் டே ஹைய போய் மார்க்கெட் டச் பண்ணிட்டு அங்கருந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா கேண்டில் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா அந்த 100% 100% இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா, கால் பிரீமியம் சார்ட் பார்க்கலாம். இது டைமிங் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 10 மணி. அதே மாரி கால் பிரீமியம் சார்ட் நம்ம பார்க்கலாம். 50,500 கால் பிரீமியம். ஓகே. 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ன ஆகுதுன்னா, இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து கால் பிரீமியம் சப்போர்ட் எடுக்கு. ஓகேவா? கால் பிரீமியம் நமக்கு சப்போர்ட் எடுக்கு. எத்தன மணிக்குன்னு பாருங்க. 10 மணிக்கு. அங்க வந்து புட் பிரீமியம் என்னாச்சுன்னா, ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இங்க டெல்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டில்லேருந்து இங்க பார்க்கும்போது, இங்க வந்து இதுல 56% ரெட் கலரு. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 58% இதுல வந்து டெல்டா பாசிட்டிவா இருக்கு. ஓகே. டெல்டா பாசிட்டிவா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அங்க வந்து டெல்டா வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆச்சு. இதுல வந்து பாசிட்டிவா இருக்கு டெல்டா. 10 மணி கேண்டில்ல. ஸோ மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க அப்படியே நமக்கு வந்து இதா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த வீக்லி லோ இருக்கு இல்லையா? அந்த வீக்லி லோவ பிரேக் அவுட் குடுத்தோனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி லோ பிரேக் அவுட் குடுத்த டைமிங் என்னன்னு பாருங்க 10:15. ஸோ 10:15க்கு வீக்லி லோவ வந்து இந்த பிரீமியம் அதாவது கால் பிரீமியம் 50,500 அப்படிங்கிற கால் பிரீமியம் 10:15க்கு வந்து வீக்லி லோவ வந்து பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் வந்து மேல போகுது. ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து அதுல நமக்கு இப்ப சப்போர்ட்ல நமக்கு வந்து மிஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த ட்ரேட நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டைமிங் என்னன்னு பாருங்க 10:15. 10:15க்கு கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து வீக்லியினுடைய லோவ வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து லோவுக்கு கீழ வந்து அக்செப்ட் ஆகாம வீக்லியினுடைய லோவுக்கு மேல வந்துருச்சு பிரைஸ். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்தரா மேல மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ இப்ப நம்ம அடுத்து வந்து இதுல ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த இடம் வரைக்கும் நமக்கு டார்கெட் வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த டெய்லி பிசிடிசின்னு இருக்கு இல்லையா? டெய்லி சிபிஆர் இண்டிகேட்டர்ல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ டெய்லி டிசி, பிசி, பிவோட் பாயிண்ட்லாம் இருக்கும் இல்லையா? இதுல வந்து இதுவரைக்கும் நம்ம டார்கெட் இது பண்ணலாம். ஸோ இதோட க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து ரூ. 296. இந்த பிரேக் அவுட் குடுக்குற 10:15 கேண்டிலுடைய க்ளோசிங் பிரைஸ் வந்து ரூ. 296. ஸோ ரூ. 296 இதோட க்ளோசிங் பிரைஸ்ல நம்ம என்ட்ரி ஆனால் கூட, இந்த இடம் மார்க்கெட் வரும்போது நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 350.
ஓகே. ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா எடுக்க முடியும் நம்மளால. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து வீக்லி லோவ கட் பண்ணி பிரைஸ் கீழ வந்து அக்செப்ட் ஆகாம, பிரைஸ் வந்து வீக்லி லோவுக்கு மேல வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்தரா மூவ் ஆகப்போகுது. மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா, ஆ இந்த இதுவரைக்கும் மார்க்கெட் அதாவது பிவோட் பாயிண்ட் வரை நம்ம வந்து கால்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பிவோட்டையும் தாண்டி மார்க்கெட் மேல போயிருக்கு. மேல போயி ப்ரீவியஸ் டே அதாவது இதுக்கு முந்தின நாத்தினுடைய ஹை ஒரு ஹை இருந்திருக்கு. அந்த ஹை அதாவது நேத்திக்குள்ள ஹை. ஸோ அந்த ஹைய போய் மார்க்கெட் டச் பண்ணிட்டு, அங்கருந்து மார்க்கெட் திருப்பி வந்து குளோசிங் வந்து பிவோட்ல குடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னா, இந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்திருந்தாலும், ஸோ ஒரு ஆப்ஷன் பிரீமியம் எங்க வந்து சப்போர்ட் எடுக்கு, எங்க வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதாவது கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2 மட்டும் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ வேற எந்த விதமான ஒரு இண்டிகேட்டர் நமக்கு பார்க்கல. 2 இண்டிகேட்டர் தான். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுது, எங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, எங்க திரும்பியது மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ கால் பிரீமியம் எங்க இருந்து சப்போர்ட் எடுக்கு, புட் பிரீமியம் எங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. இந்த 2 மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 பார்த்துட்டு மார்க்கெட் வந்து எங்க டே ஹையவா, வீக்லி லோவா, வீக்லி ஹையவா, எத பிரேக் அவுட் குடுக்கு, எப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இப்படி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து உங்களால வந்து ஒரு 40, 50 பாயிண்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டில ஈஸியா உங்களால கேப்சர் பண்ண முடியும். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தி நம்மளால வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பெருசா நம்ம வந்து வேற டேட்டாலாம் எதுவுமே பார்க்கணுங்கிறது இல்ல. இந்த டேட்டா பார்த்தாலே இந்த மாதிரி மார்க்கெட்ட வந்து வாட்ச் பண்ணி இப்படி நீங்க மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது, எங்க வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு, கால் பிரீமியம், எங்க வந்து புட் பிரீமியம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. ஸோ அதே மாரி இப்ப நம்ம புட் வந்து எங்க சப்போர்ட் எடுக்கு, கால் வந்து எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி, ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாரி எந்த மாரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே. ஓவராலா நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இண்டெக்ஸ நீங்க ஒரு தடவ பாருங்க செக் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் நம்ம எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுவோம். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் பாருங்க. இண்டெக்ஸ் அதேதான். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா, ஆ வீக்லி வீக்லி பிசி இருக்குல்ல, வீக்லி பிவோட் பாயிண்ட். அந்த வீக்லி பிவோட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், மார்க்கெட் வந்து நம்ம வந்து எங்க சப்போர்ட் எடுக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவினுடைய லோவுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகி வந்து வீக்லி பிவோட் இருக்கு. வீக்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறது. பிரீமியத்தையும் பார்க்குறோம். ஸோ சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகே. ஒன்லி பிரீமியம் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து இது பண்றோம். ஸோ மார்க்கெட் பாருங்க, கரெக்ட்டா பாருங்க. ப்ரீவியஸ் வீக்கினுடைய ஹைல போய் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ஓகேவா? இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக் ஹை, ஸோ ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இந்த 2 இடத்துலயும் மார்க்கெட் வந்து போயிட்டு, மார்க்கெட் வந்து பிரைஸ் அக்செப்ட் ஆகாம கீழ வந்து பிவோட் பாயிண்ட்ல வந்து க்ளோசிங் குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஆ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆ ஆப்ஷனுடைய பிரீமியத்த முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் வச்சு நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரேட் எடுத்து அத சக்சஸ்ஃபுல்லா எப்படி நம்ம கொண்டு போறது அப்படிங்கிறதுக்காக நெறைய வீடியோ நம்மளுடைய சேனல்ல குடுத்துருக்கோம். ஓகே. அது ஆப்ஷனுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கோம். நம்ம வந்து என்னன்னா, அ அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த நம்மளுடைய சேனல்ல உள்ள போனீங்கன்னா, அங்க அந்த ஆப்ஷன்ல ஏகப்பட்ட அதாவது இதே மாரி நெறைய வீடியோ வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வீடியோ வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.